உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, நீண்ட நாள் கழித்து ஒரு நேர்காணல். ஆமாம், ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஏன் வந்து லண்டன் போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். இப்போ லண்டன் போயிட்டு வந்திருக்கார். பட்டு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வந்து விசிட் பண்ணுறாரு மழை பாதிப்புகள் குறித்து. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு டெல்லி போயிட்டு வராரு. என்ன தான் திட்டம், என்ன பாஜகவினுடைய அடுத்த கட்ட நகர்வா எப்படி இருக்க போகுது? இதில் இப்போ ஒன்றுக்கும் காரணம் இருக்கிறது இல்லையா? 4 மாவட்டங்கள் சாத்தனூர் அணை முறையான அறிவிப்பின்றி திறக்கப்பட்டதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதை பார்வையிடுவதற்காக விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் பயணம் செய்தார். நீங்கள் குறிப்பிட்டதை சொல்கிறேன். இப்போ வந்து டங்ஸ்டன் விஷயம் கைவிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நிலக்கரித்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களிடம் கோரிக்கையாக கொடுத்துருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரணங்களுக்கான அவருடைய பயணங்கள் இருந்து அது மக்கள் பிரச்சனை நம்ம அடுத்து பேசுவோம். இப்போ கட்சி சார்ந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தேர்தல்கள் வந்து அடிமட்டத்திலேருந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு. மாநில தலைவர் வரைக்குமே வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து பேட்டியெல்லாம் சொல்லியிருந்தாரு. மற்ற பதவிகளுக்கும் வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதோடைய பணிகள் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு 3 மாவட்டங்களுக்கான அந்த தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறேன். நல்லா போயிட்டுருக்கு. கிளை அளவிலிருந்து தேர்தல்கள் நடத்தி அடுத்து மண்டல அளவில், அடுத்து மாவட்ட அளவில், இப்படி படிப்படியாக தேர்தல், உட்கட்சி தேர்தலை ஒரு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வெறும் இது வந்து ஒரு தேர்தல், ஒரு நிகழ்வு அப்படி நடத்தாமல் இதை ஒரு தேர்தல் திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு கட்சிக்கு ஒரு புத்துணர்வு, ஒரு புது ரத்தம் பாய்ச்சக்கூடிய ஒரு நல்லதொரு நிகழ்வாக நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, இப்போ மாநில தலைவர் வரைக்குமே வந்து இப்போ தேர்தல் நடைபெறுது அப்படின்னா, அப்போ அதுக்கு கீழ் லெவலில் இருக்கக்கூடிய உங்கள் பொறுப்பாக இருக்கட்டும், துணைத் தலைவர் பொறுப்பாக இருக்கட்டும், எல்லா பொறுப்புகளுக்குமே வந்து இப்போது தேர்தல் வந்து நடைபெறும். இப்போ இருக்கிறபடியே வந்து தொடரப்போதா, இல்லை புதிய தலைவர்கள், புதிய செயலாளர்கள், புதிய மாநில துணைத் தலைவர்கள் அப்படி எதுவும் வர்றதுக்கான சூழல் எதுவும் இருக்கா? அதாவது தேர்தல் அப்படின்னு நடக்குது அப்படின்னும் போது கம்பல்சரி எல்லா பொறுப்புகளும் மாறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மாநில தலைவர் அவர்களை பொறுத்தவரை 2 பீரியட் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக மாற்றுவாங்க. இது என்ன கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷன். 2 பீரியடுக்கு மேலே இருக்க முடியாது. இப்போ அவர் வந்து 1 பீரியட் தான் முடிஞ்சிருக்கு. ஆகையால் மாற்றம் என்பது அமைப்பு ரீதியாக தேவைப்படுவதாக தெரியவில்லை. தேர்தலில் மறுபடியும் இருக்கிற பொறுப்பில் இருக்கவங்களே கூட மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அதுக்கும் கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது. அப்போ இந்த முறை மீண்டும் வந்து அண்ணாமலை போட்டிடுறார், அப்புறம் மீண்டும் அவரே தலைவராக தொடர்றார் அப்படியா? அப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இப்போ என்ன உங்களுக்கு என்ன கேள்வி சொல்லுங்க? உங்கள் கட்சியினுடைய கான்ஸ்டியூஷன் தேர்தல் நடைபெறும் சொல்லிட்டேன். 3 வருஷத்துக்கு ஒருக்கா. அதாவதுங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கருத்தொற்றுமை இருக்கிற நேரத்தில் தேர்தல் அவசியம் இல்லை. எல்லாருமே முடிவு செய்து இவர் மாநில தலைவராக தொடரலாம் என்று நாங்கள் முடிவு செய்யும் பொழுது அவரே தொடருவாங்க இல்லையா? இல்லை, அதுதான். அப்போ எல்லாருமே வந்து திரும்ப முடிவோட தான் இருக்கீங்க. அண்ணாமலை தான் வந்து தலைவராக 2026 வரைக்கும் 27 வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் ரொம்ப நேரமாக சார்ந்திருக்கக்கூடியவங்க ரொம்ப நேரமாக சுற்றி நீங்கள் ஏதோ ஜென்யூனாக கேட்குறீங்கன்னு நினச்சேன். அப்புறம் ரொம்ப நேரமாக சுற்றி எங்கேயோ கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. சொல்லிட்டோமே, நாங்களே தான் சொல்கிறோமே. கிளை தேர்தல் நடக்குது, மண்டல தலைவர் தேர்தல் நடக்குது, மாவட்ட தலைவர், அடுத்து அண்ணாமலை வந்த பின்பாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சது. என்ன சர்ச்சை? பெண்களுக்கு கட்சியில பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை இருந்தது. அதுக்கான விளக்கத்தையும் வந்து கட்சி நிர்வாகமும் அண்ணாமலையும் வெளிப்படையா சொல்லிட்டாரு, கமிட்டி அமைச்சாரு, எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துச்சா இல்லையா நம்ம சர்ச்சை எல்லாம் கிடையாது. நீங்க சர்ச்சைனா ஒரு குறிப்பிட்ட அளவு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் அலிகேஷன் இருக்கணும். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, மாற்றப்பட்டவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறது சர்ச்சைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வந்து வன்மம். எங்களுது நீங்கள் சர்ச்சைன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ திமுக என்ன சொல்லுவீங்க? இல்லை மற்ற கட்சிகளில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து வெறும் அலிகேஷன்ஸ் தானே ஒழிய இதெல்லாம் சர்ச்சை கிடையாது. இல்லை, அதான் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சீனியர் லீடர்ஸ்க்கும் அவங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இருந்தது அப்படின்லாம் வந்து பேசப்பட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகி திரும்ப வந்து அண்ணாமலை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாருமே தயாராயிட்டாங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்ததுலேருந்தே அவர் மாற்றிடுவாங்க இதையே தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து தேர்தல் நடக்குதுன்ன உடனே மறுபடியும் உங்களுக்கு அதில் ஒரு ஆசை,
மாற்றிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது கேள்வியை கேட்குறீங்க. மாற்றுவதற்கான வாய்ப்பில்லை என்பதை நான் பதிலாக சொல்லிட்டேன். சென்னை வந்த பின்பாக முதல் குற்றச்சாட்டாக முதல்வர் மீது அண்ணாமலை என்ன வச்சார் அப்படின்னா, அந்த அதானி விஷயம் தொடர்பாக அவர் பேசுகிறாரு. அதானியை வந்து முதலமைச்சர் சந்திச்சாரு, அவர் வெளிப்படையாக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது தொடர்பாக சட்டப்பேரவையிலே வந்து முதலமைச்சர் சொல்கிறார் அப்படிலாம் மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை சொன்னது பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே வருது. அதாவதுங்க, இப்போ சட்டப்பேரவையில் சிஎம் வந்து நான் சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து 100% உண்மை உங்களை பொறுத்த வரைக்கும். ஆமாம், சட்டப்பேரவையில் எல்லாருமே சட்டப்பேரவை ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா அது வந்து உண்மைதான். ஸ்டாலின் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் சொன்னா வேத வாக்கு. இல்ல இந்த பிரச்சனையில ஸ்டாலின் வந்து சட்டப்பேரவையில பேசுறாரு, அது வந்து அங்க சட்டப்பேரவையில பதிவேறுது, வந்து கண்டிப்பா அது உண்மையா தானே இருக்கும். சட்ட குறிப்பில் சட்டப்பேரவை குறிப்பில் பதிவேற்றுனா அது உண்மைதான், பொய்யா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்க போய் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு அரசியல் மேடைனா பொய் பேசலாம், எல்லா கட்சி தலைவர்களும் பொய் பேசுவாங்க. எல்லா கட்சி தலைவர்களும் பொய் பேசுவாங்க. ஆமா, பேச நம்ம பாக்குறோம்ல, யதார்த்தத்தை பாக்குறோம். இல்ல எல்லா கட்சி தலைவர்களும் பொய் பேசுவாங்க. எல்லா கட்சியும் தானே, நான் எல்லா கட்சியுமே தான் சொல்றேன். பாஜக, திமுக, இல்ல எல்லா கட்சி தலைவர்களும் பொய் பேசுவாங்க. மேடைகள்ல பொய் பிரச்சாரம் பண்ணி தான் வந்து ஆட்சிக்கே வந்தாங்கன்னு சொல்லி உங்க தலைவர் மத்த தலைவர்லாம் பேசுறாங்கல்ல. இப்ப ஸ்டாலின் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தாரா? சரி, உங்களுடைய குற்றச்சாட்டு நான் வந்து ஒரு கேள்வியா உங்களுக்கு சாதகமா தான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், இல்ல சட்டப்பேரவை அப்படியே ஓடாதீங்க, இருங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க நினைக்கிறத மட்டுமே நான் பேச முடியாது. எல்லா கட்சி தலைவர்களும் பொய் பேசுவாங்க மேடையிலன்னு சொன்னீங்க. ஆனா இந்த விவகாரத்தை குறிப்பிட்டு பேசுறாங்களா? பொய் பேசி ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொன்னீங்க. ஸ்டாலின் அப்படிதான் பிடிச்சாரான்னு கேட்டா இல்ல சொல்ல பயப்படுறீங்க. பரவாயில்ல, நான் என்ன சொல்றேங்க, நீங்க சந்திச்சிங்க சித்தரஞ்சன் சாலைக்கு அதானி வந்தாருங்கிற வரைக்கும் நாங்க மட்டும் இல்லை, எல்லா கட்சி தலைவர்களும் சொல்றாங்க. அதை ஸ்டாலின் மறுத்துட்டாரு, அதனால அண்ணாமலை போய் பேசிட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்கன்னா, ஒரு ஊப்பி வந்து தான் இப்படி கேட்க முடியும், ஒரு ஊப்பியால் மட்டும் தான் இப்படி கேட்க முடியும். ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் எப்படி இப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அலிகேஷன் சொல்கிறோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்க மறுத்துட்டாங்களா, சொல்கிறவங்க போய் சொல்கிறான்னு அர்த்தமா? ஸ்டாலின் ஆதாரம் கொடுத்தாரா நாங்கள் சந்திக்கலன்னு? இப்போ அமெரிக்கா கோர்ட்டில் என்ன அலிகேஷனு, என்ன சார் அலிகேஷனு? அதான் நீங்க நிறுவனத்தின் மேலே அவர் வந்து முறைகேடாக இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. தெரியலன்னு சொல்ல. தெரியலன்னு இல்ல சார், நம்ம சப்ஜெக்ட் பெருசா எடுத்துட்டு போறோம். என்ன பெருசா? ஏங்க இல்ல ஸ்டாலினும் அதானியும் இதான சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எங்க ஆரம்பிக்குது? எதுக்காக சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி வந்து அண்ணாமலை வெளிப்படையா சொன்னாரா? இல்ல அமெரிக்கா சந்திச்சார் அப்படிங்கற சொன்னாரு. சந்திக்கும் போதே சொன்னார். இப்ப அமெரிக்கா கோர்ட்ல அதானி மேல என்ன அலிகேஷன் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சனால தானே வந்து அண்ணாமலை. அப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா தான் கேக்குறேன், சொல்லுங்க என்ன அலிகேஷன்? இது மாதிரி முறைகேடா பணம் அங்கிருந்து முறைகேடா வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத மெயினான குற்றச்சாட்டு. அமெரிக்கா கோர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுக்கு அவங்க வந்து அதானி நிறுவனம் வந்து லஞ்சம் கொடுத்துருக்குது. ஜம்மு காஷ்மீர், தெலுங்கானா, ஜார்க்கண்ட், ஆந்திரா 5 ஸ்டேட்டு. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து இவங்க லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்றது தான் அலிகேஷன் எங்க அமெரிக்கா கோர்ட்டில். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வெளில வருது, புரியுதுங்களா? அப்போ தமிழக அரசு அதானி நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்கியதாங்கிறதா இங்க இருக்கிற கேள்வி. இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, இவங்க வந்து சந்திச்சிங்களா இல்லையாங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அதானி நிறுவனத்திடமிருந்து தமிழக அரசு லஞ்சம் பெற்றதா அமெரிக்கா கோர்ட்டில் சொல்கிறாங்க. அமெரிக்கா கோர்ட்டில் ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வி எப்பொழுதெல்லாம் கேட்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் திமுகட்டிருந்து ஒரே ஒரு பதில் என்ன வருது அப்படி சொன்னால், அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. செந்தில் பாலாஜி சொல்கிறார் அண்ணாமலைக்கு வேறு வேலை இல்லை, ஸ்டாலின் சொல்கிறாரு டாக்டர் ராமதாஸுக்கு எதுவும் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் இல்லை, நீங்கள் பதில் சொல்ல தயங்குறீங்க, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது, உங்களுக்கு மடியில் கனம் இருக்குது, வழியில் பயப்படுறீங்க. இதுதான் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற விஷயம், சரிதானே? இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறது எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ இதுக்கு பின்பாக வந்து சட்டப்பேரவையில் பேச பின்பாக அண்ணாமலை வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு, சபரீசன் சந்திச்சார், உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள்லாம் சந்திச்சாங்க, எனக்கு வந்து தேதி வயசு வரைக்கும் என்னால் சொல்ல முடியும், அது தேவைப்படும் போது நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஆரம்பத்தில் சொன்னது என்ன, ஸ்டாலினும் அதானியும் வந்து சந்திச்சாங்க. இப்போ உங்க கருத்து என்ன, சபரீசன் சந்திச்சாரா இல்ல ஸ்டாலின் சந்திச்சாரா? இல்ல, நான் அண்ணாமலை வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு, கருத்துப்படி அந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா இல்ல பொய் குற்றச்சாட்டா? உங்க கருத்துப்படி சபரீசன் சந்திச்சா அது யாருக்கான சந்திப்பு உங்க கருத்துப்படி? இல்ல, அவருக்கு நிறைய பிசினஸ் பண்றாரு அதனால சந்திச்சாரோ என்னமோ அப்படின்னு. சபரீசன்ட்ட கேட்டீங்கன்னா கூட இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்க மாட்டார். நான் என்ன சொல்றேன், ஒரு பத்திரிகையாளர்னா பொறுப்பா பேசுங்க, பொறுப்பா நடந்துக்கோங்க. நடந்திருப்பது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு.
அப்போ ஊழல் குற்றச்சாட்டுனா உங்கள் வரி பணமும் இருக்குது, எங்கள் வரி பணமும் இருக்குது. இப்போ ஸ்டாலின் சந்திச்சாரா, ஸ்டாலின் மருமகன் மூலமாக சந்திச்சாரா, இல்லை ஸ்டாலின் மகன் சந்திச்சாரா அப்படிங்கிறது இல்லை இங்கே பிரச்சனை. சந்திச்சிங்களா இல்லையா, இவ்வளோ தான் கேள்வி. நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்குள்ள அன்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, நான் கேட்குறது சிம்பிளுங்க. சித்தரஞ்சன் சாலைக்கு நேரடியாக வந்தாருன்ற ஒரு குற்றச்சாட்டை அன்புமணி ராமதாஸ் வைக்கிறார். நீங்கள் மீட் பண்ணீங்களா இல்லையா, இந்த அமெரிக்கா கோர்ட்டில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் வெளிப்படையாக அறிவிங்கன்னு டாக்டர் ராமதாஸ் கேட்குறார். ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நீங்களும் நாடாளுமன்றத்தில் எழுப்புறீங்க. அப்போ அந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்கிறதே தமிழ்நாடு அரசு அப்படின்னும் போது அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய பொறுப்புணர்ச்சி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு உங்களை மாதிரி 4 பேர் வந்துடுவீங்க. நாங்கள் கேட்குறது என்னென்னா, சார் நீங்கள் மீட் பண்ணுறது ஏன் சார் ரகசியமாக வச்சுக்கிறீங்க? ரகசியனாலே அன்டிவ் தானே. நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார் சபரீஷன் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாரு சார், என்னமோ அவங்க வந்து ஃபேமிலியாக அவங்க பிஸ்னஸ் மேன் இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பணம்லாம் எங்கேருந்து வந்ததுன்ற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்காது, எனக்கு தெரியும். நீங்கள் ஓப்பனாக பிஸ்னஸுக்காக சந்திச்சுன்னா ஓப்பனாக அதை வெளியிட்டிருக்கலாமே. ரகசிய சந்திப்பு எதுக்கு? நீங்களும் நானும் இப்போ சந்திக்கிறோம், நீங்களும் நானும் சந்திக்கிறோம், கேமரா முன்னாடி பேசுகிறோம், இன்டர்வியூ பண்ணுறோம், வெளில வரோம். நாம் வெளிப்படையாக சந்திக்கிறோம். ஏன் வெளிப்படையாக சந்திக்கிறோம்னா வெளிப்படையான நோக்கம், வெளிப்படையாக சந்திக்கிறோம். ரகசியமான நோக்கம்னா ரகசியமாக சந்திச்சுப்போம். ரகசியமான நோக்கமான்றதான் இங்கே கேள்வி. ஏன் அதை நீங்கள் வெளிப்படுத்தல? நீங்கள் கேட்கறது எல்லாமே சந்தேகமாகவே இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்கும் வந்து சட்டப்பேரவை அதை கொடுக்கறத விட உங்களுக்கு என்ன வேலை? அதை கொடுக்கறத விட அண்ணாமலைட்ட சொல்லிட்டு முடியுமா? அதை கொடுக்கறத விட உங்களுக்கு என்ன வேலை? ஆட்சியில் இருக்கீங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்றத விட உங்களுக்கு என்ன வேலை? பதில் சொல்லி தான் ஆகணும். மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விகளுக்கு, நியாயமான ஆதாரபூர்வமான சந்தேகங்களுக்கு உங்களை மாதிரி சில பத்திரிகையாளர்களை வச்சு முட்டு கொடுக்காம நேரடியாக பதில் சொல்லி தான் ஆகணும். அதை கூட பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசியலில் இருக்கீங்க? என்ன சார், யாருமே உங்களை கேள்வி கேட்கக்கூடாதா? உங்களை மாதிரி 10 பேரை வச்சிருந்தாங்கன்னா என்ன வேணா பண்ணிட்டு நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்களா? எங்ககிட்ட கேட்போம், நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், அது உங்கள் கடமை. முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பதில் சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு மட்டும் நான் தனியாக ஸ்பெஷலாக வந்திருக்கேன்? உங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சரி, ஓகே, அவர் பதில் கொடுக்குறாரு என்னன்னு பார்ப்போம். இப்போ அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் அது தொடர்பாக அதிக விவாத பொருளாக மாறி இருக்கு. அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. நம்ம ஏன் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் வந்து மெயினாக சொல்லப்படுது என்னன்னா, வந்து பொருட்செலவு வந்து ரொம்ப வந்து நம்ம கம்மிப்படுத்தலாம். எல்லா பக்கமும் ஒரே நேரத்தில் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கால விரயம், அதே மாதிரி திட்டத்தை வந்து ஒரே நேரத்தில் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறது எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் சொன்னது தான். நீங்கள் வந்து தேர்தல் நடத்துவது என்பது நம்ம நாட்டினுடைய ப்ராசஸில் நிறைய பட்ஜெட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நிறைய செலவாகுது. அது ஒரே நேரத்தில் 3 அமைப்புகளுக்கும் நடத்தப்படும் பொழுது செலவு பெரிய அளவில் குறையும். அந்த செலவு சாதாரணமான ஒரு அமௌண்ட்டு கிடையாது. அதில் வந்து நீங்கள் இன்னும் 2 புல்லட் ட்ரெயின் கொண்டு வர முடியும், இன்னும் பல சாலைகள் பல கிலோமீட்டர் போட முடியும், பல்வேறு துறைமுகங்களை கட்டமைக்க முடியும். நம்ம நாட்டினுடைய உள்கட்டமைப்பிற்கு அந்த பணத்தை நம்மளால் பயன்படுத்த முடியும். ஆகையால் ஒரு செலவு விரயமாகக்கூடாது என்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாட்டில் முதல் தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் நடந்தது. அதற்கு பிறகு குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில், இந்திரா அம்மையாருடைய ஆட்சியில் பல மாநிலங்கள் 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்டது. அதனால தான் உங்களுக்கு இந்த அன்னிவன் வந்தது. இந்த மாநிலத்துக்கு இப்போ தேர்தல், இந்த மாநிலத்துக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இந்த தேசம் ஆரம்பத்தில் துவங்கியது. ஆகையால் அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தீர்வை ஆலோசனை செய்வது நமக்கு, நம் நாட்டிற்கு நல்லதாக இருக்கு. அதான் இப்போ 2 முக்கிய காரணம் சொல்கிறீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இது வந்து நடைமுறையில் இது ரொம்ப சிக்கலுக்கு உண்டாக்கும். இது எப்படி நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும்? இது ஜனநாயகத்துக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 16-17 கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்களெல்லாம் சமரசம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பார்வையாக இருக்குது. அதே மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியதாகவும் ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. ஏன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு சேர்ந்த மாதிரி அதில் சட்ட ரீதியாக அரசியலமைப்பில் சொல்கிறேன், அரசியலமைப்பதில் சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இது சட்டமாக வந்தால் போதும். அரசியலமைப்பில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக தேர்தல் நடத்தணும் எங்கேயும் சொல்லப்படலை. ஆகையால் சட்ட திருத்தம் அவசியம் இல்லை அப்படிதான் வந்து எனக்கு தெரியவில்லை. இதில் சட்டம் தனியாக இருந்தால் போதும். இல்லை இப்போ 2 ஒரே பில்லு தான் உங்களுக்கு பில்லு தான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் இன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரப்போஸ் பண்ணல.
அதற்கான தேவை இருப்பதாகவும் நான் கருதலை. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் நான் மறுபடியும் வெரிஃபை பண்ணுறேன். அதான் இப்போ இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிறாங்களே. இப்போ எதிர்க்கட்சியினுடைய குற்றச்சாட்டு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்றாங்க, தேர்தல் நடத்துகிறது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு யாராவது சொல்றாங்கன்னா அதை எப்படி அறிவுக்கு ஒவ்வாத கருத்தாக தான் பார்க்க முடியும். தேர்தல் நடத்துறது வேணாம்னு சொல்லல, அவங்க ஒட்டுமொத்தமா இது பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய இருக்கு அப்படிங்கிற டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால தான் பிரதர் இதை வந்து மிகப்பெரிய அளவில் கருத்து கேட்பு நடத்தப்பட்டு அனைத்து கட்சிகளினுடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு ஜனாதிபதி அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து ஜனாதிபதிகிட்ட தங்களுடைய ப்ரப்போசலை கொடுத்து இது ஒரு நைட்டில் கொண்டு வரல, இது வருடக்கணக்கில் இதோடைய ப்ராசஸ் வந்து மிகப்பெரிய அளவில் நடந்து அதற்கு பிறகு இன்றைக்கு மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்கிறவங்களாம் இந்தி கூட்டணிக்காரங்க ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு மாநிலம் இருக்கிறது, மாநிலத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தீர்மானமோ ஏதோ ஒன்று வந்து அங்கே ஆட்சி கவிழுதுன்னு சொன்னால் அடுத்து தேர்தல் வரும் வரை அங்கே வந்து எப்படி நீட்டிப்பு பண்ணலாமா என்னன்ற விஷயங்கள் அந்த மசோதாவிலே இருக்குது. இல்லை அதான் இப்போ ஜனாதிபதி ஆட்சி அப்படின்லாம் வந்து அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மசோதாவில் ஜனாதிபதி ஆட்சி சொல்லப்படும், கவர்னர் ஆட்சி இல்லை. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து டைம் ஃப்ரேம் இருக்குது. இத்தனை மாதம்னா இப்படி பண்ணலாம், இது பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய அது உள்ள என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த குழு முடிவு பண்ணி பல்வேறு கட்சிகளினுடைய கருத்துக்களும் ஒருங்கே பெறப்பட்டு அதற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. இதில் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆனால் டெஸ்பைட் இது ஏன் கொண்டு வரணும், இருந்தாலும் இது ஏன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இதனால் கிடைக்கிற பலன்கள் பெரிய பலன்களாக இருக்கிறது இல்லையா, அதுக்காக நம்ம இதை கொண்டு வரணும். ஏன்னா தேர்தலினால் ஏற்படுகிற செலவு நான் சொன்ன மாதிரி இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அதில் நீங்கள் பண்ண முடியும். மக்களுக்கு நலத்திட்டங்களை நேரடியாக டைரக்ட் பெனிஃபிஷரிஸ் இப்போ வந்து விவசாயிக்கு 6000 ரூபாய் நரேந்திர மோடி அவர்கள் போடுறாரு. தேர்தலில் இன்னும் பணம் மிச்சப்படுத்தினா இன்னும் ஒரு 10,000 ரூபாயை போட முடியும். 6000 ரூபான்றதை 10,000 ரூபாயை போட முடியும். 320 ரூபா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்குறாரு, அதை ஒரு 500 ரூபாயாக ஆக்க முடியும். மக்களுக்கு அது பலன் அளிக்கிறதுங்கிறதையும் நீங்கள் அரசியல்வாதிகள் வச்சு பார்க்கணும். எனக்கு ஆட்சி இருக்குது, நான் பண்ணணும், நான் ஆட்சி அனுபவிக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம மக்களுக்கு அதில் என்ன பலன் நீங்கள் யோசிக்கணும்ல. மக்களுக்காக தானே நாம இருக்கோம். இல்லை இப்போ ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு, நாடாளுமன்ற தேர்தல். இப்போ 2029 வரைக்கும் நம்ம ஆட்சியை தொடர வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் ஒரு சில மாநிலங்களில் தேர்தல் முடிஞ்சது. 2026 தமிழ்நாட்டிலையுமே வரப்போகுது. இப்போ 2029க்குள்ள இது கொண்டு வரக்கான திட்டம் இருக்குது அப்படின்லாம் வந்து அதில் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ அப்படி இருக்கிற சூழல்ல ஒரே ஒரு விஷயம் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த 29 அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டெண்ட் ஆனது இப்போ வந்த மாநிலங்கள் இதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாத விதத்தில் தான் அதில் ஷரத்துகள் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதில் எந்த பாதிப்பும் இல்லாமல் கூடுமான வரையும் குவாசி ஃபெடரல் சிஸ்டத்தை பாதிக்காமல் மாநில அரசாங்கங்களுடைய ஸ்தரத்தன்மையை பாதிக்காத விதத்தில் தான் அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இல்லை இப்போ ஒரே நேரத்தில் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னா மக்கள் ஓட்டு போடுற விதமே மாறிடும், அந்த டேஸ்ட்டையே மாற்றிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா அப்போ ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு பிரச்சனை, நேஷனல் இஷ்யூன்னு வரும்போது அப்போ வேற ஒரு டோன் எடுத்து வேற ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க. அப்போ இந்த பார்வையை நீங்கள் வந்து மழுங்கடிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இல்லை சார், டேஸ்ட் மாறல அப்படின்றது இல்லை சார். டேஸ்ட் யாருடைய டேஸ்ட் சார்? மக்கள் யாரை முடிவு செய்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி கட்டலில் அமர முடியும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய அழகு. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு பெரிய தேர்தல் செலவுகளை மிச்சம் பிடிக்கிற மக்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய கற்பனை வாதங்கள் டேஸ்ட் மாறிடும், உப்பு சக்கரை கூடி போயிடும், இதெல்லாம் பேசுனீங்கன்னா எப்படி சார் இல்லை இப்போ அறிவுபூர்வமாக ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா ஏற்றுக்கலாம். இல்லை இப்போது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மாநிலங்களையும் கால் பதிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் தேவைப்படுது. இப்போ அதிகபட்ச மாநிலங்களில் நாங்கள் தான் பிரதர் ஆட்சியில் இருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா தமிழ்நாடு கேரளா எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் நீங்க நம்புறீங்களா? அதுக்கான திட்டம் தான் இது, அதுக்கான முயற்சி தான். அப்ப அப்படி வந்துடும் நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்டாலின் சொல்றாரு, முதல்வர் சொல்றாரு. அதான் அப்ப ஸ்டாலின் பயப்படுறாரா? சரி சார், நான் ஏன் சொல்லணும்? 18 அப்புறம் நீங்க தானே கேள்வி கேட்குறீங்க. அப்புறம் நீங்க தான் ஸ்டாலின் சொல்றதுனால சொல்றேன். ஸ்டாலின் சொல்றதை எடுத்துட்டு வந்து கேள்வி கேட்க முடியுது இல்ல. ஸ்டாலின் எதை இப்ப கேட்டா சந்தோஷப்படுவாருன்னு கேட்க தெரியுது இல்ல. ஸ்டாலின் ஊப்பியினுடைய குரலாக்கு வந்து கேள்வி கேட்க தெரியுது இல்ல. அப்ப இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல இதுக்கு தனியா ஆள் கொண்டு வருவாங்க. இல்ல மக்கள் ஓட்டு போட்டு அவளை முதல்வர் ஆக்கி இருக்காங்க. ஆமா, எம்எல்ஏ ஆக்கி இருக்காங்க. ஆமா, அப்புறம் தான் பயப்படுறீங்களே ஒரே நாடு தேர்தல் வந்துனா எல்லாம் பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்கன்றீங்களா? அப்புறம் என்னத்துக்கு அப்புறம் இவ்வளவு கான்ஃபிடன்ஸ்? எதிர்கட்சியினுடைய கேள்விக்கு பதில் கொடுக்குற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. நீங்க தானே சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ மட்டும் கேட்க தெரியுது இல்ல, எதிர்கட்சி கேட்டா நீங்க பதில் சொல்லணும்னு. அப்ப அதானி மேட்டர் மட்டும் ஏன் சார் ஸ்டாலின் தான் மறுத்துட்டாரே சார், ஏன் சார் கேட்குறீங்கன்னு ஏன் சொன்னீங்க? அங்க ஒரு மாதிரி பேசுறீங்க, இங்க ஒரு மாதிரி பேசுறீங்க. அப்ப இங்க அவங்க ஆளுங்கட்சி இல்ல.
இங்கே நேரடியாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, நீங்கள் நேரடியாக பணம் பெற்றீங்கன்ற குற்றச்சாட்டு. சார் ஸ்டாலின் தான் பதில் சொல்லிட்டாரே சார், ஏன் சார் திரும்ப திரும்ப கேட்குறீங்க நீங்கள்? இது குற்றச்சாட்டும் கிடையாது, ஊழலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு சட்டம் மசோதா பற்றி விவாதிக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம். அங்கே இருக்கிற இப்போ நீங்கள் சொல்கிற உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் நீங்கள் அங்கே விவாதிக்க போகிறீங்க. அதுக்கு தான் நாடாளுமன்றம் இருக்குது. அதே ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனை மாதிரி எடுத்து வந்து கேள்வி கேட்குறீங்க. இங்கே மட்டும் இங்கே ஒரு மாதிரி பேசுறீங்க, அங்கே ஒரு மாதிரி பேசுறீங்க. இல்ல அதான் மக்கள் பாக்குறாங்க. ஆக மொத்தம் நியூட்ரலா நடிக்க கூட மாட்டீங்கல்ல? இல்ல மக்கள் பாக்குறாங்களா யார் அதனால நடிக்கிறா, கேக்குறேன். யார் உண்மையை பேசுறா? அதான் சொல்றேன், நியூட்ரல் நடிக்க கூட மாட்டீங்கல்ல? இல்ல நான் காட்டி ஒரு ஜஸ்ட் ஒரு பெட்டன் பண்ணி கூட நான் என்னோட வேலையை செய்றேன். ஓப்பனாவே கருப்பு சேவகா மாறிட்டீங்க. இல்ல நான் என்னோட வேலையை நான் செய்றேன். சரி செய்யுங்க. இல்ல உங்க பாருங்க, உங்க வேலை என்னன்னா ஞாபகப்படுத்துறேன். தமிழ்நாடு பத்திரிகை துறைங்கிறது நீண்ட கால ஒரு வரலாற்று பெருமை கொண்டது. வெள்ளக்காரனை எதிர்த்து பேசினவங்க. நீங்கள் இந்த கொலைகாரனை எதிர்த்து பேசுறதுக்கு பயந்து அஞ்சு நடுங்குறீங்க. உங்களால் தான் தமிழ் வரலாற்றுத்துறை பத்திரிகை துறையினுடைய டெக்கோரம் இன்றைக்கு கேள்விக்குறி ஆகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதை வந்து அமல்படுத்த முடியாது, இசைப்படுத்த முடியாது அப்படின்லாம் கூட அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டில், அவருடைய அந்த ட்விட்டர் பதிவில் வந்து முதல்வர் அவர்கள் போட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். நீங்கள் வேறு நேஷனல் லெவலில் ஒரு ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நீ நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? சட்டத்தை படிச்சிருந்தா அண்ணல் அம்பேத்கருடைய சட்டம் தெரிஞ்சால் அப்படிலாம் பேச மாட்டாங்க. முதல்ல ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன, சென்ட்ரல் லிஸ்ட்னா என்ன, கன்கரண்ட் லிஸ்ட்னா என்ன, நீங்கள் உங்களால் முடியுமா முடியாதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணுங்க. இப்போ எந்த ஒரு இதனாலும் அங்கே தான் ஃபண்டு கேட்குறீங்க, அதிலே தெரிய வேணாமா உங்களோட இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த அம்பேத்கர் பற்றி நீங்கள் பேசினாலே, இப்போ அண்மையில் அந்த அம்பேத்கர் பற்றியான அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்தது. அதில் வந்து விஜய் அவர்கள் பேசினார், ஆதவ் அர்ஜுன் பேசினார். அது தொடர்பாக அண்ணாமலைகிட்ட கூட கேள்வியாக கேட்குறாங்க. விஜய் கூட வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தொடங்கியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். நான் கூட விஜய் ரசிகர் தான், எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கூட விஜய் ரசிகர் தான் அப்படின்னு சொல்கிறார். அண்ணாமலை சொன்னார். அப்படியா? ஆமாம், அதான் கேட்குறேன். இப்போது அண்ணாமலையே இப்படி சொல்லும் போது நம்ம கட்சியை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அண்ணாமலையே வந்து விஜய் ரசிகர் தான் அப்படின்னு சொல்லி இன்னும் 4 பேர் பாஜக வர்றவங்க விஜய் கட்சி கூட்டு போட்டா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஏதோ இதில் இது பண்ணுறீங்க. அப்படி மட்டும் சொன்னாரா, வேற என்ன சொன்னார்? இல்ல கேள்வி என்னன்னா, விஜய் நல்லா இருக்கேன், நானும் விஜய் ரசிகர் தான், எங்க ஃபேமிலி விஜய் சார், நான் ஓட்டு போட மாட்டோம், ஓட்டுன்னு வரும்போது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னார். கரெக்டா? நல்லா இருக்குங்க, சூப்பருங்க. நீங்க அப்படியே பாதி மறைச்சிட்டு விஜய் ரசிகர் தான் சொன்னார். விஜய் ரசிகன் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இல்ல அவங்களும் யங்ஸ்டரா இருக்காங்க தமிழ்நாட்டுல. அண்ணாமலையை பார்த்து வர்றவங்களும் யங்ஸ்டரா இருக்கிறதுனால இப்ப அண்ணாமலையே இப்படி சொல்லிட்டாரு. என்ன சொல்றேன்னே புரிஞ்சுக்க மாட்டீங்களாங்க. அடப்பாயில, ரசிகர்ன்றது வேற, எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுன்றது வேறங்க. ரசிகராகவே இருந்தாலும் இப்போ என் ஃப்ரெண்டு சுப்பிரமணியன்னு இருக்கான் உந்தூர்பேட்டையில், தீவிரமான விஜய் ஃபேன். ஆனால் விஜய்க்கு ஓட்டு போடுவான்னு கேட்டால் சத்தியமாக போட மாட்டேன்றான். ஏன்னா விஜய் எனக்கு பிடிக்கிறது அவருடைய நடிப்பு, அந்த ஆக்டிங் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றது அவனுடைய கருத்து. ஆனால் அதுக்காக நான் ஏன் ஓட்டு போடணும்? அந்தளவுக்கு எனக்கு சிந்திக்கிற திறன் இல்லாமல் இருக்குது. ஒரு நடிகர் நல்லா நடிக்கிறாருன்னா அதுக்காக அவர் நல்லா, அதுக்காக சிஎம்ஐக்கு உட்கார வச்சிட முடியுமா? அவருடைய திட்டங்கள் என்ன, அவருடைய கருத்துக்கள் என்னன்னு பார்க்க வேணாவா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். அதுதான் இப்போ அந்த கருத்து தான் அவர் சொன்னார். என் ஃபேமிலியில் கூட தாங்க எல்லா ரசிகர்கள், அதுக்காக ஓட்டு போடுவாங்களா? ஓட்டெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அது வேற இது வேற. அப்படி பார்த்தா சார், தமிழ் சினிமாவில் பெரிய ஆக்டர் யார் சார்? நல்ல நடிப்பு திறமை, தமிழ் சினிமாவில் நல்ல நடிகர் சார், சூப்பராக நடிப்பார் யார்? இப்போதைக்கு கமலஹாசன் நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு நான் எப்பயுமே கமலஹாசன் தான். அது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக ஃபீல்டில் இருக்கார் கமலஹாசன். ஃப்யூச்சரில் யாராவது வரலாம். கமலஹாசனால் என்ன ஷைன் பண்ண முடிஞ்சது அரசியலில்? அரசியலுங்கிறது வேற, நடிப்புங்கிறது வேற. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. இல்ல இப்போ கூட்டணி ஆட்சியை பத்தி நீங்க அப்படியே அதை பாதி கட் பண்ணி எடிட் பண்ணிட்டு நல்ல வேளை ஞாபகம் வந்துருச்சு. இல்ல ஆக்சுவலா நீங்களும் பாருங்க, நான் முடிஞ்சா அதையும் நான் இன்சர்ட் பண்ண பாக்குறேன். இல்ல ஞாபகம் வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ வந்து இப்போ அவர் பேசும்போது சொல்றாருல, இப்போ வந்து கூட்டணி ஆட்சியை பற்றி வந்து விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. ஆல்ரெடி பாஜக, பாமக எல்லாருமே வந்து இந்த கூட்டணி ஆட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் இப்போது 2025, 2026ங்கிறது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலாக மாறப்படும். இப்போ விஜயனுடைய அந்த அரசியல் நடவடிக்கையை வச்சு தான் வந்து பாஜக எதுவும் அடுத்த கட்ட அந்த விமர்சனங்கிறதெல்லாம் வைக்கிறத பற்றி யோசிப்பீங்களா? இல்லை, இது கேள்வியிலே லாஜிக் இருக்கு பாரு, எனக்கு புரியல பிரதர். எதை பேஸ் பண்ணி இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து? இல்லை, இது வரைக்கும் விஜய் விமர்சிக்கலையேன்னு நான் கேட்குறேன். ஏன்னா அவர் மத்திய அரசாங்கத்தையும் விமர்சிச்சாரு, இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தையும் விமர்சிச்சாரு. நீங்க இந்த வரைக்கும் விஜய் விமர்சிக்கலையே, அதனால கேட்குறேன். ஐயா, நான் விமர்சிச்சிருக்கேன். என்ன, கமலஹாசன் அவர்களை பார்த்து தான் விஜய் அரசியலுக்கு வந்தார். ஏன்னா வந்து முன்னாடிலாம் வந்து நடிக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டா திருப்பி நடிக்க போக முடியாது. எல்லாருக்கும் இதாக ரூல். விஜயகாந்த் வரைக்கும் அப்படி தான் நடந்தது. குவிட் பண்ணிட்டு தான் வருவாங்க. பாலிடிக்ஸ்க்கு வரும்போது நடிப்பை குவிட் பண்ணிட்டு தான் வருவாங்க. இங்கே வந்துட்டு இங்கே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் திருப்பி நடிக்க போக முடியுன்றதை கமலஹாசன் ப்ரூவ் பண்ணி காட்டார்.
இங்கே வந்தார், ஒரு 2 எலெக்ஷன் பார்த்தாரு, 1.5 கூட வர முடியல பர்சன்டேஜ். பார்த்தாங்க ஒன்றும் வேலையாகல, கட்சியெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் போய் விக்ரம்னு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்தாரு. அதுதான் விஜய்க்கு ரோல் மாடலு. வருவார், பார்ப்பார், ஏதாவது செட் ஆச்சுன்னா பார்ப்பாரு, இல்லை மறுபடியும் அவர் வந்து நடிக்க போயிடுவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். அவர் கொள்கையை விமர்சிச்சிருக்கேன். எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வந்த உடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தார். மணிப்பூர் விஷயத்தில் எப்படி வந்து விஜய் அவர்கள் புரிதல் இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் வந்து சொன்னார். நீங்கள் ஒருவேளை கேட்குறது என்னென்னா, சார் திமுகவெல்லாம் தீவிரத்தன்மையோடு விமர்சிக்கிறீங்க, ஆனால் விஜய் வந்து நீங்கள் சாஃப்டாக டீல் பண்ணுறீங்களே அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியோட துணியாக நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க இன்னும் ஆட்சியில் இல்லை. ஆட்சியில் இருக்கிறவங்க தான் மக்கள் விரோத போக்கு நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து மக்களின் பால் நின்று, மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களோடு தோள் கொடுப்பதனால அந்த ஒரு கடுமையான விமர்சனங்களை நம்ம வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, என்னன்றது தெரியாது. அவங்களுக்கு கொள்கையிலே பாவம் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. திராவிடம்னு சொல்கிறாங்க, தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க. இரண்டுமே எதிர் சித்தாந்தங்கள், ரெண்டுமே எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் கேட்டேன், தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க, தமிழும் தேசியமும் பேசுகிற பாஜக தான், நாங்கள் தான் உண்மையான தமிழர்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் பாஜக தான். நீங்கள் தமிழ் தேசியம்ன்றீங்க, நாங்கள் தமிழும் தேசியம்னு சொல்கிறோம். நீங்கள் இல்லாத இனவாதமான திராவிடத்தை பேசுகிறீங்க, நாங்கள் தேசியத்தை பேசுகிறோம். இருக்கிறத நாங்கள் தான் பேசுகிறோம். நீங்கள் இல்லாத கற்பனையெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுலேயுமே எதிர் சித்தாந்தங்களை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொள்கை ரீதியான விமர்சனங்களை சொல்லியிருக்கோம். கிடைக்கிற படத்தெல்லாம் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எந்த அளவிற்கு தேவையான விமர்சனங்கள் வைக்க வேண்டுமோ அதை பாஜக தான் வைத்திருக்கிறது. ஓகே, நான் இறுதியாக கேட்க இந்த டங்ஸ்டன் விவகாரம் என்னதான் வந்து இறுதியாக மத்திய அரசாங்கத்திலேருந்து முடிவாக வரப்போகுது? பிரதர், நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் மக்கள் அதை விரும்பவில்லை என்கிற காரணத்திற்காக கைவிட கோரி மத்திய அமைச்சரிடம் மனு அளித்திருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவரே போய் நேரடியாக சந்திச்சிருக்கிறார். ஆகையால் நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த டங்ஸ்டன் விவகாரம் குறித்து எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அவருமே செய்தியாளர் சந்திக்கும் போது அண்ணாமலை சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி சூழலில் இதுக்கான காலம்ங்கிறது ஏன் நம்ம இவ்வளோ லேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இப்போ அண்ணாமலை பார்த்துட்டாரு, எல்முருகன் பார்த்துட்டாரு, ஆல்ரெடி தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு, மக்கள் அங்கே போராடுறாங்க. டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா டக்குன்னு நின்றுமே. இதில் நோட்டிஃபிகேஷன் வரும் பிரதர், பட் இது காலதாமதம் அப்படிங்கிற அளவுலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப வேகமாக பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எனக்கு தெரிந்து கைவிடப்படும். ஏன்னா நாங்கள் எங்களோட மாநில தலைவர்லேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வரை வலியுறுத்த இருக்கிறார்கள். கண்டிப்பாக விட்டுறோம். பட் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், தமிழகம் முழுவதும் டங்ஸ்டன் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியுது. இதே மதுரையில் மலையை முழுசும் குடஞ்சி சமணர் படுகைகள் வரை சிதைக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் கவலைப்பட்டுச்சு. அதை பற்றி நம்ம யாருமே கவலைப்படலை. தமிழகம் முழுவதும் மணல் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி நம்ம யாருமே கவலைப்படலை. நதிகள் இங்கே நாசமாகி கொண்டு இருக்கிறது. அணையை திறந்தா நுரையாக வருது. அவ்வளவு சாய கழிவுகள் நதியில் கலக்கப்படுது. நீங்களும் நானும் கூவத்தை கிராஸ் பண்ணி தான் டெய்லி வரோம் போகிறோம். ஒரு நதியை இங்கே சாக்கடையாக்கி வச்சுருக்கோம். அந்த பக்கம் சதுப்பு நில காடுகள் மனிதனால் உருவாக்கவே முடியாது. இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் நீங்கள் சதுப்பு நில காடு அந்த மாதிரி உருவாக்கவே முடியாது. அதை குப்பை கொட்டி நிறைவே அழிச்சிட்ருக்கோம். எங்கே பார்த்தாலும் காட்பாடி போகிற வழியில் 3 மலையை காணும், திருவண்ணாமலை போகிற வழியில் ஒரு மலையை காணும். எங்கே பார்த்தாலும் மக்கள் எதிர்ப்புக்கு எதிராக கல்குவாரி அனுமதி. திருப்பத்தூரில் நான் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கேன். கல்குவாரி அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராடிய மக்கள் கைது செய்யப்படுறாங்க. ஓப்பனாக மேடையில் சொல்கிறேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீங்கள் கைது செய்யப்பட்ட மக்களை விடுவிக்கலன்னு சொன்னால் நான் இங்கே ரோட்டில் உட்காருவேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க விடுவிக்கப்படுறாங்க. எல்லா இடங்களிலும் அனுமதி இல்லாமல் கல்குவாரிகள், அதாவது அனுமதி கூட சட்டத்திற்கு முரணான அனுமதியாக இருக்கிறது. மக்கள் அந்த லோக்கலில் கிராம மக்கள் எதிர்க்கிறாங்க, அது வெளியில் வராமல் இருக்கு. இப்படி தமிழகம் முழுவதும் ஒன்றும் இல்லைங்க. ஜல்லி வந்து கேரளாக்காரங்க வீடு கட்டும்போது எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? முழுசாக தமிழ்நாட்டிலேருந்து. ஆனால் கேரளாவிலேருந்து குப்பெல்லாம் கொண்டு வந்து எங்கே கொட்டுறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே. இவ்வளவு இயற்கை பேரழிவுகளை நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு படத்தில் வரும் பாருங்க, அந்த பேட்ச் ஒர்க். இவ்வளோ பெரிய பில்டிங்கில் உனக்கு அது மட்டும்தான் பேட்ச் ஒர்க்காக தெரியுதா? அது மாதிரி நீங்கள் டங்ஸ்டன் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கெல்லாம் பேட்ச் ஒர்க்காக தெரியுது. தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயற்கை சுரண்டல் என்பது, இயற்கைக்கு எதிராக நாம் தொடுத்து கொண்டிருக்கிற ஒரு அறிவுக்கு ஒவ்வாத போர் என்பது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம வைக்கிற ஆப்புங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த விழிப்புணர்வு, இந்த பேச்சு, இந்த பொது புத்தி அதை உணர்றது, இந்த டிஸ்கஷன்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, பார்ப்போம். பாஜக இதை பற்றி கண்டிப்பாக இன்னும் விரிவாக இன்னொரு விஷயத்துலேயும் வந்து பேசும் நேர்காணலையும். நாங்கள் பேசிட்டு தான் பிரதர் இருக்கோம். பொது புத்தியும் ஊடகமும் கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லாயிருக்கும்.
உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது என்றைக்கு நீங்கள்லாம் உணர்வீங்கன்னு தெரில. சத்தியமாக நீங்கள் உணர்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.